வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடான செவ்வாய் பகவான் ஆட்சி பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு கோச்சார சனி 12 பாவங்களை அமர்ந்த பொது பலன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 12 ராசிகளில் 30 ஆண்டுகள். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 ஆண்டுகள் நன்மை, 15 ஆண்டுகள் தீமை தரக்கூடிய அமைப்பு. எனவே விருச்சிக ராசிக்கு எந்தெந்த ராசியில் சனி பகவான் கோச்சாரம் செய்யும் போது நன்மையான பலனும், எந்தெந்த ராசியில் கோச்சாரம் செய்யும் போது தீமையான பலனை கொடுப்பார் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் விருச்சிக ராசிக்கு ஜென்மச்சனியாக 7.5 நாட்டு சனி, ஆரம்ப சனியாக 7.5 நாட்டு சனி மத்தியமத்தில் இருக்கக்கூடிய காலம் ஜென்மச்சனி. இப்போ விருச்சிக ராசியில் வகை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். மன சங்கடம், மந்த புத்தி, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரியக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சிகத்தில் அந்த ஜென்மச்சனி செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடமாக வருவது பாதச்சனியாக தனுசு ராசியில் சமம் பெற்று 2ஆம் இட சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதில் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் பிரிவு, வருமானத்தில் மந்தம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதார ரீதியில் சிக்கல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். எனவே 2ஆம் இட சனி சிறப்பில்லை. அடுத்து விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடமாக வருகிறது மகரம். 3ஆம் இட சனியாக மகரத்தில் ஆட்சி பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது ஒரு சிறப்பான காலமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோதைரியம் ஏற்பட்டு சுய முயற்சி செய்து எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த 3ஆம் இட சனி செய்து கொடுப்பார். எதிலும் ஜெயம். ஆக மொத்தம் 3ஆம் இட சனி சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. பண வரவு, தன வரவு, வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் கிடைக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமாக வருவது கும்பம். அர்த்தாஷ்டம சனியாக கும்பராசியில் மூலத்திருக்கோணம் ஆட்சி பெற்று 4ஆம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலத்திருக்கோணம் பெற்று ஆட்சி பெறுவதால் ஒரு சிலர் வீட்டோட அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அர்த்தாஷ்டம செலவுங்கிறதுனால பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு செலவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமாக வருவது தனுசு ராசி. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இட சனியாக தனுசு ராசியில் சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். பூர்வீக சொத்துக்கள் வம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எண்ணங்கள் ஈடுவதில் சிக்கல் இருக்கும். 5ஆம் இடம் என்பதால் மன சஞ்சலம், மனக்குழப்பம், தாய்மாமனுக்கு உடம்புக்கு கொஞ்சம் பிணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே 5ஆம் இட சனி பாதி நன்மை பாதி தீமை. அடுத்தது விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடமாக வருவது மேஷராசி. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இட சனியாக மேஷராசியில் நீசம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், செல்வம், செல்வாக்கு பெறக்கூடிய அமைப்பு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 6இல் என்ற சனி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு வெற்றியை பெற கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த பயிற்சி அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமாக வருகிறது ரிஷப ராசி. 7ஆம் இட சனியாக விருச்சிக ராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். குடும்பத்துல பிரச்சனை, நண்பர்கள், கூட்டு தொழில் மூலம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் 7ஆம் இட கண்ட சனி சிறப்பில்லை. அடுத்து அட்டமத்து சனி. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடமாக வருவது மிதுன ராசி. அப்போ அட்டமத்து சனியாக மிதுன ராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். செய்தொழில் நட்டம், எடுத்த முயற்சி அனைத்திலும் தோல்வி. வெளியுலக வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வெளியுலக வாழ்க்கை சிறப்பை செய்தால், வெளியுலக வாழ்க்கை செஞ்சால் சிறப்பை தரும். அடுத்து 9ஆம் இட சனி. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமாக வருவது கடகம்.
9ஆம் இட சனியாக கடகத்தில் வகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். குடும்பத்துல கஷ்டம், தந்தையாருக்கு உடல் பாதிப்பு, அதாவது வாய்க்கெல்லாம் எதுவும் பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உழைத்தால் பலன் தரக்கூடிய அமைப்பாக இந்த 9ஆம் இட சனி செஞ்சு கொடுப்பார். விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடமாக வருவது, விருச்சிகத்துக்கு 10ஆம் இடமாக சிம்ம ராசி வருகிறது. சிம்ம ராசியில் 10ஆம் இட சனியாக பகைப்பற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10ஆம் இட சனியை பொறுத்தவரைன்னு கேட்டீங்கன்னா, தொழில கடுமையாக உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடமாக வரக்கூடியது கன்னிராசி. 11ஆம் இட சனியாக கன்னிராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற்று தன தானிய லாபம், தன தானிய லாபம், வீடு வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆக மற்றும் 11ஆம் இட சனி சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடமாக வருவது துலாம் ராசி. 7.5 சனி ஆரம்பம், விரயச்சனி. துலா ராசியில் உச்சம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். வீண் விரயம், வரவுக்கு மீறிய செலவு, அயன சகன சுகம் கிடக்கூடிய அமைப்பு போன்ற பலனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே விரயச்சனி சிறப்பில்லை. அடுத்தது விருச்சிக ராசியை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரத்தில் 3ஆம் இட சனியும் கன்னியில் 11ஆம் இட சனியும் சிறப்பை தருவதாக அமையும் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.